ஒரே நாளில் அதிமுக கூட்டணியிலே இணைந்த 10 புதிய கட்சிகள். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் திமுக தலைமை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு, அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும், அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் வாக்குல இருக்கிறது. இந்த 50 நாட்களுக்குள்ளாகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்போதிருந்தே அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கூடிய இந்த வேளையிலே நேரிடம் ஒரே நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 10 கட்சிகள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டு அரசியல் வட்டாரத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் நேற்று தினம் ஒரே நாளில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இயக்கங்கள் எப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனநாயக ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி, ஜனநாயக ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அம்பேத்கர் மக்கள் இயக்கம், மனித உரிமைகள் கழகம், அதே போல தமிழ் தேசிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, தேசிய குரலாளர் சங்கம், மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம், ஆல் இந்தியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி, அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி என 10 இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதை மறுபடியும் சொல்றேன், ஜனநாயக ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி, ஜனநாயக ஃபார்வர்டு பிளாக் கட்சி, அம்பேத்கர் மக்கள் இயக்கம், மனித உரிமை கழகம், அதே போல தமிழ் தேசிய ஃபார்வர்டு பிளாக் கட்சி, தேசிய குழாளர் சங்கம், மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம், ஆல் இந்தியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி, அனைத்திந்திய உழைக்கும் படைப்பாளி வாழ்வுரிமை கட்சி என 10க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் நேரம் ஒரே நாளிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவுடன் யாருமே கூட்டணியில் இல்லை, பாஜக மட்டும்தான் கூட்டணியிலே இருக்கிறது, வேற யாருமே கூட்டணியில் இல்லை என சொல்லிக் கொண்ட திமுகவிற்கு தற்சமயம் மிகப்பெரிய ஆப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் மெகா கூட்டணியும் மிகப்பெரிய ஆதரவு வட்டாரத்தையும் அமைத்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி திமுகவை காட்டிலும் ஆதரவாக இருக்கட்டும், அதே போல கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்து விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நமது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.